ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 4 o'clock எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே விலாக் ப்ளஸ் அதோடு என்னென்னா குப்புட்டுக்கு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடந்தது. ஸோ அதையும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எப்போவுமே விளக்கேற்றுவோம் இல்லையா. ஸோ எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டிகிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால நான் வந்து நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மஞ்சள் வந்து நம்ம போடும்போது ஜவ்வாது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் தீர்த்த பொடி, அந்த மாதிரிலாம் வாசனையான பொருளோடு சேர்த்து கலந்து பன்னீர் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து நிலவாசலுக்கு போடும்போது உங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஸ்மெல், சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். கோவிலில் இருக்க மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதை கலந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து நிலவாசலுக்கு வந்து கோலமும் போட்டுட்டு நான் இப்போ வந்து வாசல்லையும் கோலம் போட போகிறேன். ஸோ மார்கழி மாதம் அப்படின்றனால வந்து கலர் கோலம் தான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு டிசைன் பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போடுவேன். யாருக்கெல்லாம் கோலம் போடுறது பார்க்க பிடிக்குமோ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கலர்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால கலர் கோலப்பொடியில் இந்த மாதிரி வந்து அஞ்சரை பெட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு கலர்ஸ் பார்த்து பொறுமையாக எடுத்து போடுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பாக்ஸ் கிடச்சிது. ஸோ 2 பாக்ஸையும் எடுத்து கலர்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம கோலம் போட்ட உடனே வந்து எந்தெந்த கலரு கை கட்டுதோ அப்படியே எடுத்து போட்டுட்ருப்பேன். ஸோ இதுதான் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்து போட மாட்டேன். சும்மா எனக்கு கைக்கு என்ன கலர் கிடைக்குதோ போடுவேன். எல்லா கலரும் போடணும் அப்படின்னு நினச்சி போடுவேன். ஸோ இந்த கலர் இதுக்கு போட்டோமா, வேறு என்ன கலர் போடலையோ அதை போடுவேன். ஸோ அப்படி தான் போட்டுட்ருக்கேன். கலர் காம்பினேஷன்னு பார்த்து நான் போட்டதில்லை. ஸோ இந்த கலருக்கு இதுதான் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் போட்டதில்லை. ஸோ இப்படி தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஓவர் ரைட் பண்ணுறேன். அது மேலேயே பார்த்திங்கன்னா ஒயிட் கோலப்பொடி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அப்படியே ப்ரைட்டாக தெரியும். ஸோ அப்படி தான் டெய்லி ரெகுலராக வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். என்னோடய கோலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் அப்டேட் பண்ணுவேன். கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பூ வச்சுக்கணும். நடுவில் மஞ்சள் பிடிச்சி நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி பூ வைக்கலாம், இல்லைன்னா சாணத்தில் கூட வைக்கலாம். நான் வந்து அதெல்லாம் பிடிக்கலை, வெறும் பூ மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கிச்சன்லேயே வந்து பூஜைக்கு வந்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். ஸோ இது ரெகுலராக நான் பண்ணுவேன். எப்போவுமே நான் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நிலவாசலுக்கு வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணணும். அதே மாதிரி கிச்சன், நம்ம எங்கெல்லாம் சாமி படம், சாமி சிலைகள், அந்த மாதிரி எங்கெல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கோமோ ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம தூபார்த்தி காட்டிக்கணும். ஸோ அதை ரெகுலராக வச்சுக்கோங்க. நான் வந்து சாம்பிராணி ரெகுலராக காட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ சாம்பிராணி கண்டிப்பாக வீட்டில் டெய்லியுமே போடுங்க. அது ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து நம்ம வீட்டில் இருக்காது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ கிச்சனில் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி இந்த மாதிரி தான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அப்படின்றனால நான் வந்து லக்ஷ்மி குபேரருக்கு வந்து இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன். ஸோ அந்த போர்டில் வந்து லக்ஷ்மி குபேரர் யந்திரம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து வரைஞ்சிட்டு காயின்ஸ்லாம் வச்சுட்டு பூ வச்சிட்ருக்கேன். அந்த லெட்டர்ஸும் அந்த நம்பர்ஸும் தெரியணும், ப்ளஸ் 5 ரூபா காயினும் தெரியணும், பூவும் தெரியணுன்றதுக்காக அப்படி வச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து தூப ஆர்த்தி காட்டுறோம். லக்ஷ்மி குபேர ஸ்டாச்சூஸ் எடுத்து வச்சுருக்கேன். தாமரை, லக்ஷ்மிக்கு பிடிச்சது ஒரு தாமரை 108 இதழ் கிடச்சா அதை மிஸ் பண்ணாமல் அதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி சிவனுக்கு வந்து வில்வ இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தாமரை இதழ் வச்சு நீங்கள் லக்ஷ்மி குபேரருக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம். ஸோ இப்போ நான் மொபைல்லே பார்த்திங்கன்னா 108 போற்றி சொல்லிவிட்டு நான் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி வந்து டிவியில் வந்து ஏதாவது ஒரு லக்ஷ்மி குபேரர் சாங்ஸ் அந்த மாதிரி போட்டு பூஜையெல்லாம் முடிக்க எனக்கு ஒரு 6 மணி 6:15 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் குப்பிட்டுக்கு 9:30க்கு தான் ஸ்கூல். நான் ஒரு 8 மணி போல்
அவனுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ, ஆனியன் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள், கரம் மசாலா, மிளகாய் தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்துகிட்டு ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் இருக்கு இல்லையா, சீஸை வந்து துருவி வச்சுருக்கேன். துருவி அதையும் அது மேலேயே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட் மேலேயே ஃபில் பண்ணிவிட்டு அந்த எம்டி ப்ரெட்டை வந்து அது மேலே லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து கிட்ஸுக்குன்னு இல்லை, பெரியவங்களுக்குமே வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி தவா வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து கீயோ இல்லை பட்டரோ எது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குமோ அதில் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் 2 சைடும் வந்து கீ விட்டுட்டு திருப்பி போட்டு ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த சீஸ் எல்லாம் உருகி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு குப்புட்டுவோட டிஃபன் பாக்ஸில் வச்சு விடுறேன். இது மட்டும்தான். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் குப்புட்டு ஸ்கூலில் நடந்தனால பெருசாக ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக ஏதாவது கொடுத்து விடுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சும் முடிச்சிட்டேன். லஞ்சுக்கும் முடிச்சுட்டு கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனே இந்தளவுக்கு கந்தரக்கோலமாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஃபோனில் இந்த வாட்டர் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா ஃபோனு. ஸோ ஃபோனில் ஏதாவது ஒரு வீடியோஸ், ஆடியோஸ் எதாவது போட்டு விட்டுட்டே வந்து நான் வேலை பார்த்துட்ருப்பேன். ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்க போகிறோம். நம்ம எல்லாமே சமைச்சு முடித்த உடனே நம்ம எப்போவுமே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நம்ம எப்படி சமைக்கிறது முக்கியமோ அதே மாதிரி வந்து அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாருக்குமே மோட்டிவேட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டியே நான் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் க்ளீனிங் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீனிங் சொல்யூஷன் வந்து வினிகர், பேக்கிங் சோடா ப்ளஸ் வந்து வெசல் வாஷிங் ஜெல், அதோடு வந்து நான் வாசனைக்காக ஃபேப்ரிக் கண்டிஷ்னரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸியும் வந்து ஒரு டவல் வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கும்போது மிக்ஸியோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த கிச்சனும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது குப்புட்டு ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷன் சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய டான்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க கிட்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டெக்கரேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தடவை பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் நேரில் நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கூப்பிட்டு பிக்கப் பண்ண போனனால அவர் தான் உள்ளே போயிருக்காரு. ஸோ இல்லைன்னா நான் உள்ளே போய் பார்த்துருப்பேன், நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். பட் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது செம்மையாக இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. எல்லாமே வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பொங்கல் அப்படின்ட்டுலாம் கத்திட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்கள்,